பட்டிக்காட்டு கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் முதல்ல நல்லா காய வச்சுக்கலாங்க. குழம்பு புழக்கத்தை போட்டு நல்லா பொரிச்ச அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு சுருள நல்லா வதக்கிட்டு நாட்டு காய்கறிகள் எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு மிளகா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை போட்டு வேக வைக்கணும். அரிசி களைஞ்ச ரெண்டாவது தண்ணி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சு அதில் வேக வச்சா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேக வச்சுட்டு மூடி வச்சுன்னு உப்பு போட வேண்டாம். இப்போது நல்லா வெந்தப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கணும். நான் குடம்பு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி தண்ணி பச்சை வாசனை போன அப்புறம் கருவாடு போடணுங்க. உங்களுக்கு விருப்பமான கருவாடு, குழம்பு கருவாடு, எந்த கருவாடுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்த அப்புறம் தான் உப்போட அளவு நம்மளுக்கு தெரியுங்க. இது நல்லா வேகட்டும். இது வெந்தப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு அரைச்சி விழுது சேர்க்கணுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியில் வறுத்த கடுகு, வெந்தயப்பொடி சேர்த்து உப்பு தேவையான சேர்த்து